கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொழும்பு ஃபோர்ட்லேருந்து மவுண்ட் லிவியா அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்போ போயிட்டுருக்கோம் டிக்கெட் எடுத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து வேறு ஸ்டேஷன். இப்போ வந்து அதுக்கு டைம் இல்லை. இப்போ டைம் வந்து அரௌண்ட் ஈவினிங் ஒரு 5 o'clock தாண்டிடுச்சு எங்களுக்கு ரிட்டர்ன் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பண்ண இடம் அப்படின்னா 1 hour மேலே ஆகும். இப்போ வந்து சீக்கிரமாக நம்ம வந்து போயிடுவோம் ஒரு ஸ்டேஷன், அதில் விசிட் பண்ணிட்டு திரும்ப கொழும்பு ஃபோர்ட் வந்து அங்கேருந்து ராகமாக போயிட்டு ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் போகிற வழி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு சைடு சி, இன்னொரு சைடு வந்து பில்டிங் இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸ்ரீலங்காவில். ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன், அதை வந்து நான் மியூசிக்கில் போடுறேன். ஏன்னா ட்ரெயின் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு சைடு இருக்கும். ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சி. ஸோ வேறு லெவலில் இருக்குது. வாங்க நான் வந்து இன்னும் 2 ஸ்டேஷன் போயிட்டு கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கி நம்ம அந்த சைட் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் பார்த்த தருணம் வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடல். நம்ம வந்து இன்னொரு 2 ஸ்டேஷன் முன்னாடியே இறங்கிட்டோம்னா இந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கடல் அப்படியே வரும். அண்ட் வர்ற ஷார்ட்ஸ் வந்து நான் எடுத்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, போடுறேன் நான் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன், இங்கே வந்து ஒரு ட்ராக், அந்த சைடு வந்து இன்னொரு ட்ராக் இருக்குது. ஸோ வரும்போது வேற லெவல் பீச்சுங்க. இந்த பீச்சு தான் நமக்கு வந்து ட்ரெயினில் வரும்போது ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் அடிச்சுட்டு இருக்கோம், அலைங்கள்லாம் வரும். இங்கே வந்து நம்ம நிறைய இது இடம் இருக்குது. அண்ட் அங்கே வந்து தூரத்தில் அதோ தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து போர்ட். அதோ தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து போர்ட்டு. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி இறங்க வேண்டிய ஸ்டாப்லேருந்து முன்னாடியே இறங்கிட்டோம் டிக்கெட் எடுத்ததுலேருந்து. அண்ட் இப்போ வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து எந்த டைம் எப்போலாம் தெரியாது, எந்த ட்ரெயின் வருதோ அது வந்து கொழும்பு ஃபோர்ட் போச்சு அப்படின்னா அதில் ஏறிடுவோம். அண்ட் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வியூ. ஸோ இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ரொம்ப எவ்வளோ நாள் ரீல்ஸில் பார்த்துருப்போங்க. நம்ம எப்படியாவது இந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்போம், கைவலி. நம்ம எப்படியாவது இந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்போம். அண்ட் அப்படி நினச்ச இடம் ஃபைனலாக நம்ம வந்து அதே இடத்துல வந்து வீடியோ vlog பண்ணுவேன் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் vlog. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் நம்ம ஸ்பான்சர் கேகே டிராவல்ஸுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. அவங்க ஸ்ரீலங்கா பேக்கேஜை வந்து ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். அண்ட் ட்ரெயின் வந்து ஏறிட்டு கொழும்பு போகணும். அப்புறம் வந்து திங்ஸை பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஃப்னாவுக்கு பஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ இதோட vlog எண்ட் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், ரூமுக்கு போயிட்டு தான் எண்ட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து எங்கேயுமே போகல.
வந்து நம்ம ராகம்மா வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த கேமரா ஆங்கிள் சரியே செட் ஆகவே மாட்டேங்குது ஐஃபோன்ல எடுத்துட்டு இதில் மாற்றி எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 4 minutes வாக் பண்ணோம். சரி, ஸ்ரீலங்கன் ஸ்லாங் வந்து மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஒரு 4 minutes வாக்கில் வந்து கார்கில்ஸ்ன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அதில் போகிற வழியில் வேற ஏதாவது வந்தால் கூட அதில் போயிடும். அங்கே போயிட்டு இருக்கிற காசுக்கு வந்து வேற ஏதாவது வாங்கிட்டு காசெல்லாம் காலி பண்ணிட்டு ரூம் போயிடுவேன். ரூம் போயிட்டு 3000 மட்டும் வச்சுக்கணும் பஸ்ஸுக்கு. அது மறந்து செலவு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. லைன் அப்படியே கூட்டமாக இருக்கு. ஸோ வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு ரூம் போகலாம். வாங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கா இல்லை பஸ் ஏறுறதுக்கா இல்லை வேற எதுக்கான்னு பஸ் இல்லை. அப்போ வேற ஏதோ கொடுக்குறாங்க. என்ன ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இவ்வளோ கூட்டம். அந்த சைடு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து சாம் இருக்கிற காசுக்கு ஏதாவது நகை கிடைக்குமான்னு பார்க்கலாமா? கோல்டு இந்த நாட்டு காசுக்கு கிடைக்காதா? சில்வர் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டோ காப்பி எல்லாம் இது சூப்பர் மார்க்கெட் தான்டா. இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. பிரிண்ட் எடுக்க வேண்டாம். உனக்கும் ஃபிளைட் டிக்கெட் இருக்குல்ல, அப்படியே காமிச்சிரு போன்ல. தெரியல. இங்க வந்து இதுலயே போயிருவோமா சலீண்டா சூப்பர் மார்க்கெட். இங்க வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அந்த எங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃபுல்லா எம்ஆர்பி ரேட்டே சொல்லலாம் நமக்கு பார்த்தா. இங்க என்ன ஸ்கேனு? சரி பாப்போம், உள்ள போயிட்டு செக் பண்ணலாம். வாங்க. ஸ்பெயின் பிளாக் கலர்ல போட்டிருக்கு. டிவிகே கலருங்க. இதுதான் ஸ்ரீலங்கன் சூப்பர் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் வராங்க. இங்க பாருங்க, ஒயிட் சாக்லேட் ஃபேவரேட்டுங்க. நாங்கள் வந்து ஏதாவது எடுத்துட்டு போகலாம். 10 each 4 each புக்ஸ் திங்ஸ் வந்து ஃபுல்லாக நாங்கள் ஏதோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பாருங்க, ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எங்குள்ள ஸ்பைசஸும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தெரியல. கிளீனிங் அண்ட் இங்கே சோப். சரி, இதுதான் அவ்வளோதான். சுற்றி காமிச்சிட்டேன். அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறேன், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது. ஸோ கைஸ், லெட்ஸ் கோ டு திஸ் ஃபுட் சிட்டி. உள்ளே போகலாம் வாங்க. உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, உள்ளே போய் காமிக்கிறேன். நம்ம இந்த கார்கில்ஸ் தான் போகிறோம். ஸோ திஸ் இஸ் த சூப்பர் மார்க்கெட். ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்குங்க. நிறைய திங்ஸ் இருக்கு. ஐஸ்கிரீம்ஸ், ஃப்ரோசன். இங்கே வந்து நிறைய திங்ஸ் இருக்குதுங்க. சூப்பர் மார்க்கெட்டுமே பெருசு. ஸோ எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணுறதான்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேங்க. ரேட்டெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணி வாங்கிட்டு அட்லாஸ்ட் ஃபைனலாக உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றத சொல்கிறேன். ஓகேவா? பை ப்ரொமோஷன் sausages ஆஃப்டர் பர்ச்சேசிங். எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாமே நாகர்கோவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ பில்லிங்கில் இருக்கும். பில்லிங் முடிச்சுட்டு நம்ம வந்து டேரெக்டாக ரூம் போகலாம். போயிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கே கிளம்பணும். டைம் இருக்கான்னு தெரில. ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சாம் வந்து ஒரு 2000. ஸோ 5000னா இங்கே உள்ள ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு. ஸோ இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 7 தாண்டிடுச்சு. இப்போ ரூம் போயிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பணுங்க. பார்த்தீங்களா என் கீழே ஒரு கவர். சாம் கொண்டு வரது என்னோட தான். அவனோடது குட்டியாக பேக்குள்ள வச்சுட்டான். நீங்கள் பார்த்தீங்களா க்ரீன் சிக்னல் போட்டிருக்காங்க. இவ்வளோ சின்ன ஸ்டிக்கு தாங்க, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இங்கே உள்ளவங்க டிசிப்ளின்டா
கிராஸ் பண்ணுவாங்க. இதே நம்ம ஊர்னா இது வந்து எப்படின்னா நம்ம ஊர்ல ஃபுல்லா லாக் பண்ணுவாங்கல்ல, அது வரைக்கும். இது இங்க ஆஃப் வரைக்கும் தான் க்ளோஸ் ஆகும். பைக்காரங்கெல்லாம் முந்திடுச்சு, அதான் ட்ரெயின் வரல இல்ல போயிடும் அப்படிலாம் இங்க பண்றது இல்லைங்க யாருமே. அவங்க பாட்டு நிப்பாங்க, ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னா எடுத்துட்டு கிளம்புவாங்க. இந்த கார்லாம் பாருங்களேன், மிஸ்துபிஷி மினி கேப் ஏங்க சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வகையான கார்லாம் இங்க இருக்கு. நம்ம ஊர்ல தான் இம்போர்ட் பண்ண பிரச்சனையா இருக்கிறதுனால, இம்போர்ட் டியூட்டி இருக்கிறதுனால எடுக்க முடியலங்க. இங்க வந்து வகை வகையா கார் பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. ஆம்புலன்ஸ் எல்லாம் வேற ரகத்துல இருக்குங்க. இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆம்புலன்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, ஆம்புலன்ஸ் தான். வாங்க, இப்போ வந்து பஸ் இருக்குமான்னு தெரில. நேற்று கூட பஸ் இல்லாம நாங்க ஒரு ஆன்டி பாட்டி மாதிரி அவங்க வந்து என்கிட்ட அந்த ஆட்டோ 300 கேட்குறாங்க. நீங்கள் எங்கே போகணும், ஷேரிங் போட்டு போகலாமான்னு கேட்டாங்க. ஆனால் அவங்க எங்களோட கொஞ்சம் தூரமாக போகிறாங்க, நாங்கள் ரொம்ப பக்கத்தில் இறங்கிட்டோம். பட் ஓகேன்னு நான் சாம் 100 கொடுத்து, அவங்க ஒரு 100, டோட்டலாக 300 கொடுத்து போனோம் இன்னைக்கு. ஏன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து லைன் இல்லைங்க. அதாவது இந்த லைனுக்கு கவர்மெண்ட் பஸ் இல்லை, ஃபுல்லாகவே ப்ரைவேட் பஸ் தான் ரன்னிங். ஸோ இன்னைக்கு எப்படின்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், இப்போ வந்து நான் ஜஃப்னாவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து சின்னதாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. பட் தூங்கினா பாதியில் எழுந்திரிச்சா அப்புறம் தலைவலி ஏதாவது வரும். ஸோ ஒரேடியாக ஃபெரியில் போய் தூங்கலான் இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு, அங்கே நம்ம கொழும்பூர்லேருந்து கிளம்பும்போது டைம் பார்த்தாம பெட்டியிலலாம் தாறுமாறாக போட்டு அடைச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் அதை எடுத்து ஃபுல்லாக வெளியே போட்டு நீட் பண்ணணும். இப்போலாம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு, இல்லை அதுக்கெல்லாம் டைம் இருக்குது, பார்ப்போம். அண்டு இதுக்கு இடையில் வந்து நடுப்பட்ட கேப்பில் வீடியோவே எடுக்கலை. அது ஏன் என்னாச்சு அப்படின்றத கொஞ்ச நேரம் கழிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஏழு பெருகிய ஒலியும் அதை தொடர்ந்து ஒரு நீண்ட ஒலி எங்கள் அவசர அலார சத்தம். இந்த ஒலியை கேட்க